ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பரான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இப்போ காவேரி யாருக்கு எதை எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி இன்றைக்கான எபிசோடில் ரொம்ப தெளிவாக பேசி புரிய வச்சுட்டாங்க. இப்போ வெண்ணிலா ரொம்பவுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே நம்ம விஜய் சொன்னதை கேட்டுருந்துருக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் நடுத்தருவில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி வெண்ணிலாவும் அவங்க மாமா நம்பிராஜனும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே பசுபதி ராகினி கிட்ட இனிமேல் நம்ம இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நைஸாக அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ தான் வெண்ணிலா யோசிப்பாங்க, விஜய் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன்னு சொன்னாரே, அதையும் நம்ம இந்த மாதிரி வீணாக்கிட்டோமே, அது மட்டும் இல்லாமல் நம்ம காதலிச்ச விஜய் வாயாலேயே நம்மளை வெறுக்கிற மாதிரி பேச வச்சுட்டோமேன்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டில் பார்த்தோம்னா இன்னைக்கு யமுனா பேசுனதுனால நிவின் செமையாக ஒரு அறையை விட்டதுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் 2 சேர்த்து விட்டுருந்துருக்கலாம் இந்த மாதிரிலாம் மென்டல் குரூப்பை வச்சுட்டு. ஆனால் காவேரியோட அம்மா திருந்தாமல் எப்பவும் போல் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதே ரொம்ப போரிங் ஆகிடுச்சு. ஆனால் குமரன் நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் என்ன நடக்குதுன்னு. ஆனால் நம்ம காவேரி இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் இப்போ விஜய் கிட்ட நம்ம எங்கேயாவது போய் சுற்றிட்டு வரலாம், என்ன நடந்தாலும் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. க்யூட் மூமெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு மத்தியில் பார்த்தோன்னா அஜயை கொண்டு வரவே இல்லை. அப்போ அடுத்த ஸ்டோரியில் அஜய் ஏதோ ஒரு மெயினான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா இப்போ அன்பரசு இப்போ அதே நேரத்தில் ராதா இவங்களாம் மறுபடியும் வீட்டுக்கு வருவாங்களா இல்லை இனிமேல் வீட்டுக்கு வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ஒரு பக்கத்து இருந்தாலும் இப்போ காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை வீட்டில் சொல்ல போகிறாங்களா இல்லை நேராக இப்போ விஜய் வீட்டுக்கு தான் போக போகிறாங்களா, இப்போ அவங்க அம்மா வேறு டிவைஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன மாதிரி ஸ்டோரியை வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. ஏன்னா இப்போ எப்படி பார்த்தாலும் இப்போ நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் வேறு ஒரு முக்கியமான ஸ்டோரி இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையை ரொம்ப சாதாரணமாக முடிச்சிட்டாங்க. ஒரு 2 வாரத்தில் இந்த பிரச்சனையை முடிச்சிட்டாங்கல்ல, நீங்களாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. ஒரு பெருசாக அப்படி இப்படின்னு நினச்சாலும் ஒரு 2 வாரத்தில் இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இப்போ எப்படியோ ஒரு பெரிய ஒரு இரிட்டேஷன், அதாவது பார்த்தோம்னா வெண்ணிலாவோட கேரக்டர் வந்ததுலேருந்தே எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா வெண்ணிலா கேரக்டர் வேணாம் அப்படிங்கிறதான் எல்லாத்தோட ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. நல்லபடியாக பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஸ்டோரியை யாருக்கும் பாதகம் இல்லாமல் ஒரு மாதிரி முடிச்சு வச்சுட்டாங்க. அதனால் அடுத்து என்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது விஜய்க்கு இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சாலும் காவேரியோட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாதுல்ல, நிவினுக்கு தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ அது தெரிஞ்சிச்சுன்னா தான் அடுத்து பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும். பார்க்கலாம் அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் நம்ம விஜய் காவேரி செம க்யூட் பேர். இன்றைக்கான எபிசோட்லலாம் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க காவேரி பேசுகிறதுலாம். அதே நேரத்தில் நம்ம விஜயும் பார்த்தோம்னா எப்பவும் போல் ஃபன் கலாட்டா பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு விஜய் தான் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ அங்கே வீட்டில் தங்கி இருக்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்தார். மாமா அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த ஸ்டோரியை வச்சு நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.